கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆதாமின் காலத்திலிருந்து நம்முடைய முற்பிதாக்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, அதற்கு முன்பு நோவா, பின்பு தாவீது, சால்மன் போன்றவர்கள் செய்ய முடியாததை, யாரும் செய்யாததை செய்து காட்டிய அற்புதமான ஒரு ஜெப மனிதன் எலியா. பாகம் 4. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் எபிகூரர், ஸ்டோயிக்கரை குறித்து நாம் படிக்கிறோம். அவர்களை லூக்கா குறிப்பிடும்போது எபிகூரரும் ஸ்டோயிக்கருமான ஞானிகளில் சிலர் என குறிப்பிட்டிருப்பார். ஞானிகள் சிலர் பவுலோடு விவாதம் பண்ணினதை சாதாரண மக்களும் வீண் கதை பேசி பொழுது போக்குகிறவர்களும் கேட்டுக்கொண்டிருந்திருப்பார்கள். அவர்கள் பவுலை குறித்து குறிப்பிடும்போது இந்த வாயாடி என்கிறார்கள். அன்பானவர்களே, முடிந்தவரை இந்த செய்தியை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளவும், நமக்கு பயன்படும் விதமாகவே பிரசங்கிப்பவர்களுக்கும் ஜெபத்தை குறித்து ஆவலோடு கேட்பவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும். பவுலை குறித்து இந்த வாயாடி என்கிறார்கள். பவுலை ஏன் அப்படி கூறினார்கள்? பவுல் அவர்களுக்கு பிரசங்கித்தது வாயாடித்தனமாக, அதாவது ஒன்றுக்கும் உதவாத, சாரமற்றதாக, உண்மைத்தன்மை இல்லாததாகப்பட்டது. ஏனெனில் வசனம் 17-18 பிற்பகுதி லூக்கா அதில் குறிப்பிடுகிறார். பவுல் இயேசுவையும் உயிர்த்தெழுதலையும் அவர்களுக்கு பிரசங்கித்தபடியினாலே அப்படி சொன்னார்கள். இயேசுவை பிரசங்கிக்கும்போது இயேசுவை பற்றி அறியாத அந்த ஞானிகளும் மற்றவர்களும் இவன் அந்நிய தேவதைகளை அறிவிக்கிறவனாக காண்கிறது என்றவர்கள் உயிர்த்தெழுதலை குறித்து பிரசங்கித்ததால் வாயாடி, இல்லாததை அறிவிக்கிறவன், அர்த்தமற்றதை அறிவிக்கிறவன் என்ற அர்த்தத்தில் பேசுகிறார்கள். இதன் காரணம் எபிகூரர் என்பவர்கள் எபிகூரஸின் தத்துவங்களை பின்பற்றுகிறவர்கள். எபிகூரஸ் மரணத்தை பற்றி சொல்லும்போது, நாம் உயிரோடு இருக்கும்போது மரணம் இல்லை, மரணம் வரும்போது நாம் உயிரோடு இருப்பதில்லை, ஆகவே இல்லாத ஒன்றிற்காக நாம் ஏன் பயப்பட வேண்டும் என்கிறார். இந்த ஸ்டோயிக்கர் கூறும்போது மரணம் மனித கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்டது என்பதால் அதற்கு பயப்பட வேண்டிய அவசியமில்லை. எனவே மரணத்தை ஏற்றுக்கொண்டு நல்லொழுக்கத்துடன் வாழ வேண்டும் என்கிறது. புத்தர் பெற்ற ஞானம் என்பது நாம் இருப்பதே இல்லாமல் போவதற்கு தான் என்பதுதான். ஸ்டோயிக்குகளும் எபிகூரர்களும் மரணம் குறித்து பேசுவதற்கு அளவுக்கு அதிகமான செய்திகளை அறிந்து வைத்திருந்தார்கள். ஆனால் பவுல் பிரசங்கித்த உயிர்த்தெழுதல் என்பது அவர்களுக்கு முற்றிலும் புதிதானது. ஏனெனில் அந்த அத்தேனே எனப்படும் ஏதென்ஸ் நகரம் தத்துவங்களால் நிறைக்கப்பட்டது. அவர்கள் தத்துவவாதிகளின் தத்துவங்களை பின்பற்றினார்கள். கிறிஸ்துவுக்கு 5 நூற்றாண்டுக்கு முன்னாடி, அதாவது கிமு 470 முதல் 399 வரை வாழ்ந்த சாக்ரட்டிஸ் அவர்களின் பட்டணம். சாக்ரட்டிஸின் முதன்மையான சீடர் பிளேட்டோ. இவரின் காலம் ஏறக்குறைய கிமு 428 முதல் 347 வரை. பிளேட்டோவின் மாணவர் மகா அலெக்சாண்டரின் ஆசிரியரான அரிஸ்டாட்டில். இவரின் காலம் கிமு 384 322 வரை. பின்பு எபிகூரஸ் கிமு 341 270 வரை. ஸ்டோயிசிசத்தை தோற்றுவித்த செனோவின் காலம் கிமு 340 முதல் 265 வரை. எனவே இவர்கள் எல்லாரும் அந்த அத்தேனே என்னும் ஏதென்ஸ் நகரை மையமாக கொண்டு இயங்கினவர்கள். இந்த நகரம் ஐரோப்பா கண்டத்தில் கிரீஸின், அதாவது கிரேக்க நாட்டின் தலைநகரம். ஒருவருக்கு பின் ஒருவராக தத்துவ ஞானிகளின் தொடர்ச்சியான தத்துவங்களால் தங்கள் மூளையை நிரப்பிக் கொண்டவர்கள். யோவான் 12:20 கிரேக்கர் இயேசுவை காண விரும்பிய போது இயேசு சொல்கிறார், மனுஷகுமாரன் மகிமைப்படும் வேலை வந்தது என்கிறார். ஞானத்தை தேடுகிற கிரேக்கர்கள் இயேசுவை காணும் ஆவலோடு சத்தியத்திற்காக, சத்தியத்தை விசுவாசிக்க இங்கே வருகிறார்கள். ஏனெனில் யோவான் 12ஆம் அதிகாரம்
20 சொல்லுகிறது, பண்டிகையில் ஆராதனை செய்ய வந்தவர்களில் சில கிரேக்கர்கள் இருந்தார்கள். அப்போஸ்தலர் 6:1 பார்க்கும்பொழுது கிரேக்கர்கள் அதிக அளவில் விசுவாசியாக இருந்தார்கள். தீமோத்தேயுவின் தகப்பன் ஒரு கிரேக்கன். அப்போஸ்தலர் 17:4 பக்தியுள்ள திரளான கிரேக்க ஜனங்களையும் கனம் பொருந்திய அநேக கிரேக்க ஸ்திரீகளையும் நாம் காண்கிறோம். 1 கொரிந்தியர் 1:22 யூதர்கள் அடையாளத்தை கேட்கும்போது கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள் என பிற்காலத்தில் பவுல் குறிப்பிடுகிறார். அந்த கிரேக்க தேசத்தில் தான் பவுலை உயிர்த்தெழுதல் குறித்து பிரசங்கிக்கும் போது வாயாடி என்கிறார்கள். அந்த நேரத்து அத்தேனே பட்டணவாசிகள் மரணத்தோடு எல்லாம் முடிந்து விடுகிறது என்ற மனநிலையை கொண்டிருந்தனர். நாம் இருப்பதே இல்லாமல் போகத்தான் என்பது போல. அன்பானவர்களே, நம் பெற்றோர்கள், நமது பாட்டன் பாட்டி, நமக்கு பின் வந்தவர்கள், நம்முடைய சமகாலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மை அறிந்தவர்கள் நமது பெயரை சொன்னவுடன் நமது முகமும் அடையாளமும் உடனே அவர்களுக்கு நினைவு வரும். ஓ, அவர்தானே, எனக்கு நன்றாக தெரியும் என்பார்கள். நம் குடும்பத்தினர் நமக்கு ஒரு அழகான பெயர் வைத்து ரசித்து அழைத்து மகிழ்வார்கள். ஆதாம் என்றால் மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டவன் மனிதன் என்று அர்த்தம். நோவா என்றால் ஆறுதல், இளைப்பாறுதல். ஆபிரகாம் பல ஜாதிகளுக்கு தகப்பன். தாவீது நேசிக்கப்பட்டவன். தானியேல் கடவுள் என் நீதிபதி. ஏனோக்கு அர்ப்பணிக்கப்பட்டவன். இப்படி பல பெயர்கள் அர்த்தத்தோடு இருக்கும். வேதத்தில் அதிக காலம் வாழ்ந்த மெத்துசலா ஏனோக்கின் மகன். 969 ஆண்டுகள் அவன் இறக்கும்போது அது அனுப்பப்படும் என்ற அர்த்தத்தை கொண்டவர் மெத்துசலா. When he is dead, he shall be sent. லாமேக்கின் தந்தை, நோவாவின் தாத்தா. இவர் அன்போடு 969 வருடங்கள் மெத்துசலா என்று அழைக்கப்பட்டார். ஆதாம், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யூதா, இஸ்ரவேல் கோத்திரத்தார், தாவீது, சாலமோன், நீங்கள், நான் எல்லோரும் நம்முடைய அழகான பெயர்களால் அழைக்கப்படுவோம். 969 வயது வாழ்ந்தாலும் 9 வருடங்கள் வாழ்ந்தாலும் ஒரே நொடியில் உலகம் நமக்கு ஒரு பெயரை வைத்துவிடும். ஒரே வினாடி தான். நாம் ஊரிலிருந்து வரும்பொழுது நம்முடைய பெயரை சொல்லி இன்னார் எப்பொழுது வருவார் என்பார்கள். ஆனால் நம் உயிர் நம்மை விட்டு பிரிந்த அடுத்த வினாடியில் பிணம் எப்போது வரும் என்ற நிலைக்கு மாறிவிடுகிறது. மரணம் நாம் 969 வருடம் வாழ்ந்தாலும் மரணத்துக்கு பின் நமது பெயர் பிணம், சடலம். அந்த நிலைக்கு நாம் போன பின்னே நம்மால் எதுவும் செய்ய இயலாது. நம்மால் எழுந்து கூட உட்கார முடியாது. நம் குடும்பங்கள் நம் வெறுமையை உணரும், நம் இல்லாமையை உணரும். நாம் வழக்கமாக அமரும் இடம் காலியாக இருக்கும். நம்மை மற்றவர்கள் அழைக்கும் அவசியம் இல்லாமல் போகும். அதற்கு மேலே நம் தேவையை அனைவர் விரும்பினாலும் அங்கே நாம் இல்லை. நம் இருத்தலை அனுபவித்தவர்கள் இல்லாமையை சில நாட்கள் உணர்வார்கள். காலம் அந்த இருத்தலையும் இல்லாமையையும் சமமாக பாவித்து கொண்டு இல்லாமையை பழகி கொண்டுவிடும். ஒரு இல்லாமை வேதத்தில் நிகழ்கிறது அன்பானவர்களே. ஆனால் அவன் இருக்கிறான். இல்லாமையை தாய் உணர்கிறாள். கையில் அவன் இருக்கிறான். அவனுக்குள் ஜீவன் இல்லாததால் அவன் இல்லாதவனாய் அவள் உணர்கிறாள். ஆனால் 2 பேருக்கு அவன் இருக்கிறான். இந்த சம்பவம் 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரையிலான ஒரு சம்பவம். ஆனால் சாதாரண சம்பவம் அல்ல. ஆதாம் முதல் இதுவரை யாரும் செய்யாதது, நோவாவால் நினைத்து பார்க்க முடியாதது, ஆபிரகாமால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாதது, ஆராதனையில் வல்லவனான தாவீது தன் கற்பனையில் கூட கண்டிராதது, உலகம் தோன்றியது முதல் யாருமே நிகழ்த்தியிராத ஒன்று, சர்வ வல்லவராகிய
கர்த்தரும் இதுவரை இதை செய்யவில்லை. காயினால் ஆபேல் கொலை செய்யப்பட்டு புதைக்கப்படுகிறான். தேவன் காயினை கேள்விகளால் தொலைத்தெடுப்பதோடு நிறுத்திக் கொள்கிறார். லோத்தின் மனைவி உப்புத்தூணாக மாறினால் அவளை ஆபிரகாமால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. உண்மையில் ஆபிரகாம் இறந்த பின்பு இஸ்மவேலும் ஈசாக்கும் அவனை எபிரோனிலே அடக்கம் செய்கிறார்கள். மோசே இறந்தார், தேவன் அவரை அடக்கம் செய்தார். அப்சலோமின் மரணத்துக்கு அப்சலோமே அப்சலோமே என தாவீது புலம்பினார். சாலமோனுக்கும் பத்சேபாலுக்கும் பிறந்த முதல் குழந்தை இறந்து போனது. கொண்டு போய் புதைத்தார்கள். 1 ராஜாக்கள் 17:17 ஒரு மரணம் நிகழ்கிறது. ஆனால் அங்கே நிகழ்கிற நிகழ்வு வேறு விதமாக இருக்கிறது, வேறு விதமாக முடிகிறது. வேதத்தில் முதலாக இது போன்ற ஒரு அற்புதம் நிகழ்கிறது. எலியா சாரிபாத்துக்கு வந்து வெகு நாட்கள் ஆகிவிட்டது, ஏறக்குறைய 2 வருடங்கள். அந்த 2 வருடங்களாக தினமும் அந்த சாரிபாத் விதவை அற்புதத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாள். அவள் பானையில் இருந்த மாவு செலவழிந்து போகவில்லை, தேவைக்கு ஏற்ப அள்ள வந்து கொண்டே இருக்கிறது. கலசத்தில் இருந்த எண்ணெயும் குறையவில்லை. 15ஆம் வசனம், அவளும் அதாவது சாரிபாத் விதவையும் இவனும் அதாவது எலியாவும் அவள் வீட்டாரும் என எழுதப்பட்டிருக்கிறது. அவளும் இவனும் அவள் மகனும் என்று அல்ல, அவள் வீட்டாரும். அந்த வீட்டார் எத்தனை பேர் என்று நமக்கு தெரியாது. அநேக நாள் சாப்பிட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எலியா சாரிபாத் விதவையை அவள் மரணத்தின் வாசலில், மரணத்தின் விளிம்பில் சந்தித்தார். ஏறக்குறைய 2 வருடம் நெருங்கி கொண்டிருக்கிறது. ஏனென்றால் 18ஆம் அதிகாரம் 1 வசனம், அநேக நாள் சென்று 3ஆம் வருஷமான போது என குறிப்பிட்டிருக்கிறது. விதவையின் வீட்டில் அநேக நாள் சென்ற போது அந்த விதவின் மகன் வியாதி வீழ்கிறான். வியாதி வந்தது என்றால் அது வந்து போய்விடுகிறது என்று பொருள். வியாதியில் விழுந்தான் என்றால் ஏதோ ஒரு தீராத வியாதிக்கு அவன் ஆட்பட்டிருக்கிறான். அது நீண்ட காலம் இருக்கும் வியாதி. அது எதுவரை நீடித்தது? அவன் சுவாசம் போகும் மட்டும் அவனுடைய வியாதி அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இறந்து போகும் வரையில் அவனுக்கு அந்த வியாதி இருந்தது. அந்த வியாதியில் அவன் இறந்து போனான். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் ஒரு பிள்ளை தன் தகப்பனிடத்திற்கு அறுப்பு அறுக்கிற இடத்திற்கு போகிறான். தன் தகப்பனை பார்த்து தலை நோய்கிறது, என் தலை நோய்கிறது என்கிறான். அந்த தகப்பன் அந்த பிள்ளையை அவன் தாயினிடத்திற்கு கொண்டு போக சொல்கிறான். அந்த பிள்ளை அந்த தாயினிடத்தில் கொண்டு போகப்பட்டது. மதியம் மட்டும் இருந்து அவள் மடியிலேயே செத்து போகிறான். இது உடனடியாக நடந்த மரணம் எலிசாவின் காலத்தில். ஆனால் சாரிபாத்தில் இருந்த விதவின் மகனுக்கு அப்படி இல்லை. மாவும் எண்ணெயும் குறைந்து போகாத ஆசீர்வாதம் இருக்கும்போது பிள்ளை வியாதியில் விழுந்து விடுகிறான், வியாதியாய் இருக்கிறான். அவன் அவள் கண்முன்னாலேயே இப்போது செத்து கொண்டிருக்கிறான். அவளுடைய ஒரே ஆறுதல், அவளுடைய ஒரே நம்பிக்கை, அவள் வாழ்க்கையை அவனை மையப்படுத்தித்தான் இருந்தது. அவனுக்காகத்தான் அவள் உயிரை வைத்துக் கொண்டிருக்கிறாள். அவளுக்கு மரணம் என்பது, மரணத்தின் அனுபவம் என்பது புதியதல்ல. அவள் ஏற்கனவே தன் கணவனை இழந்திருக்கிறாள். கணவனை இழப்பது என்பது அவளில் எல்லாவற்றையும் இழப்பது. கணவன் மனைவி மீது காட்டும் அன்பு, மனைவி இல்லாத போது அன்புக்கான அர்த்தம் இல்லாமல் போகிறது. அப்படியே மனைவியும் கணவனை அன்பு காட்ட மட்டுமன்றி அவனையே சார்ந்தும் அவனே தனக்கு அனைத்துமாக இருக்கும் ஆறுதலோடு அவள் இருக்கிறாள். அவள் வாழ்க்கையின் மொத்தமும் கணவன்தான். அந்த மாபெரும் இழப்பை ஈடுகட்ட தன் அன்பை மொத்தமாக தன் பிள்ளையின் மேல் வைத்து விடுகிறாள். தான் மட்டும் இறந்து போனால் தன் மகனின் பிற்கால நிலை என்ன? அவன் தவித்து விடக்கூடாது. அவன் எதற்காகவும் தன் மீது பாசம் காட்டும் தாயின் அன்பை இழந்து தவித்து விடக்கூடாது, ஏங்கி விடக்கூடாது. பஞ்சத்தினால் தாய் இல்லாமல் பிச்சை எடுக்கும் நிலையோ அடுத்தவரிடம் கையேந்தும் நிலைக்கோ போய்விடக்கூடாது என்ற பரிதவிப்பால்
மேலோங்கி நிற்கும் பாச உணர்ச்சியால் அவனை தன் மரணத்தோடு இணைத்து கொள்ள வேண்டும் என்று அவளின் அன்பான இளகிய மனதை இரும்பாக்கி கொள்கிறாள். எலியா வந்த பின் அந்த நிலை தள்ளி போடப்படுகிறது. தேவ ஆசீர்வாதம் பானை நிறைய மாவிலும் கலசத்தில் குறையாத எண்ணெயிலும் வெளிப்படும் போதே மகன் இறந்து போகிறான். அவளுக்கும் குழப்பம், எலியாவுக்கும் குழப்பம். இது எப்படி நடந்தது? ஏன் நடந்தது? அன்பானவர்களே, நம் வாழ்விலும் பெருத்த ஆசீர்வாதம் நமக்கு இருக்கும். எல்லாமே நிறைவாயிருக்கும். நாளைய நாள் குறித்த கவலை இல்லாத அளவு நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம். நம் தேவைகளை திருப்தியாக்கிக் கொள்ளும் பொருளாதார நிலை நமக்கு இருக்கும். நிறைவு, நிறைவு, நிறைவு. ஆனால் நிறைவில் இருக்கும்போதே குறைவு அல்லது குறைபாடும் ஒரு பக்கம் இருக்கும். அதை நாம் ஆசீர்வாத குறைபாடாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. நாம் நிச்சயமாகவே ஒரு பலவீனத்தால் தாக்கப்பட்டிருப்போம். அது வியாதி, நோய் என்னும் வடிவத்தில் நம்மிடம் வருவது மட்டுமல்ல, அது நம்மிடம் குடிகொள்ளும். அது நிரந்தரமாயிருக்கும். அதன் பெயர் ஒருவேளை நீரிழிவு என்னும் டயபெட்டிஸ், சர்க்கரை வியாதியாக இருக்கலாம், அல்லது இரத்த அழுத்தமாக இருக்கலாம், கொலஸ்ட்ரால் எனப்படும் கொழுப்பாக இருக்கலாம். அதன் தொடர்ச்சியான வியாதிகளும் நம்மிடம் நிரந்தரமாக குடிக்கொள்ளும். இது ஆசீர்வாத குறைவு அல்ல. இதுவும் புரிந்து கொள்ளப்பட்டால் ஒரு வகையான ஆசீர்வாதம் தான். ஏனென்றால் பவுல் 1 கொரிந்தியர் 3:16 இதற்கான காரணத்தை சொல்லுகிறார். படித்து பாருங்கள். அன்பானவர்களே, சாரிபாத் விதவையின் இழப்பை நாம் சாரிபாத் விதவையாக இருந்தால் மட்டுமே உணர முடியும். எலியாவை சந்தித்த போது அந்த விதவையின் மரணத்தை பற்றிய பார்வை, மனநிலை அவளுக்கு வேறாயிருந்தது. இப்போது நிலையில் அவள் மரணத்திற்கோ அவளின் மகன் மரணத்திற்கோ எதிரான மனநிலையை கொண்டிருக்கிறாள். எதிர்பாராத மரணம் நேர்கையில். உண்மையிலேயே அவள் மரணத்தை எதிர்பார்க்கவில்லை. பக்கத்தில் எலியா இருக்கிறார். நாம் ஆசீர்வாதத்தில் இருக்கிறோம், எல்லாம் சரியாகிவிடும் என்றுதான் அவள் நினைத்தாள். ஆனால் எதிர்பாராத மரணம். பொதுவாக இந்த நிலையில் எல்லோருக்கும் பின்வருகின்ற படிநிலையோடு நாம் அதை கடந்து போவோம் என்று மனோதத்துவ அறிஞர்கள் தெளிவாக விளக்குகிறார்கள். முதலாவது, நாம் அதிர்ச்சி அடைகிறோம். இரண்டாவதாக, நம் உணர்வுகள் விடுபடுகின்றன. நம்மால் மனம் விட்டு அழ முடிகிறது. மூன்றாவதாக, மனத்தளர்ச்சி மற்றும் தனிமை உணர்வு. நான்காவதாக, பெரும் வருத்தம் அல்லது துயரம். ஐந்தாவதாக, எவ்விதத்தில் ஆகிலும் ஒரு குற்ற உணர்வு. ஆறாவதாக, வெறுப்புணர்வு. ஏழாவதாக, இயல்பு நிலைக்கு அல்லது சாதாரண செயல்முறைக்கு திரும்புவதற்கான போராட்டம். இந்த நிலைக்கு அந்த விதவை தள்ளப்படுகிறாள். அவளது இயலாமையும் கோபமும் எலியாவின் மேல் திரும்புகிறது. அவள் அதை ஒரு வார்த்தையால் வெளிப்படுத்தி எலியாவை அழைக்கிறாள், தேவனுடைய மனுஷனே. அதைத் தொடர்ந்து அவள் கேட்கிறாள், எனக்கும் உமக்கும் என்ன? என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும் என்கிறாள். என்னுடைய அக்கிரமத்தை எல்லாம் நினைக்க பண்ணவுமா நீர் வந்தீர் என்கிறாள். அதாவது, நீர் வாழ்வு கொடுக்க வந்தவராக நினைத்தேன், ஆனால் என் குமாரனை நான் சாக கொடுத்ததால் என் அக்கிரமத்தை நான் நினைக்க பண்ணும்படி செய்தாய் என குற்றம் சாட்டுகிறாள். எலியாவால் பதில் சொல்லி இருக்க முடியும், ஏ பெண்ணே, ஒருவேளை நான் வராமல் போயிருந்தால் 2 வருடத்திற்கு முன்பே நீங்கள் இறந்து போயிருப்பீர்கள். இப்போதும் நீ உயிருடன் இருப்பதை நினைத்து சந்தோஷப்படும். இவ்வாறு அவர் சொல்லியிருக்கலாம். ஆனால் எலியா எதுவும் பேசவில்லை. அவர் ஒரே வார்த்தை மட்டும் சொன்னார். ஆனால் அன்பானவர்களே, அவர் எந்த அடிப்படையில் அதை சொன்னார், எந்த தைரியத்தில் அதை சொன்னார்? நம்மால் அந்த காலத்தில் ஒருவேளை நாம் இருந்திருந்தால் இதை எதிர்பார்த்திருக்க மாட்டோம். ஒருவேளை நான் எலியாவாக இருந்திருந்தால் இதை சொல்லியிருக்க மாட்டேன். நீங்கள் எலியாவாக இருந்திருந்தால் இப்படி ஒரு வார்த்தையை சொல்ல உங்களாலும் நினைத்து கூட பார்க்க முடிந்திருக்காது. ஆனால் எலியா, அவர் எலியா என்ற ஜெப மனிதன், எலியா என்ற மாபெரும் விசுவாசி. அவர் முதன்முறையாகவும் எலியாவாக, கடைசி வரை எலியாவாக யாரும் அவருடைய
இடத்தை நிரப்ப முடியாதவராகவும் விசேஷித்த ஒருவராகவும் இருந்தார். அதற்கு முன் யாரும் அவரை போல் இருந்ததில்லை. எலியா அந்த பெண்மணியிடம் அந்த வார்த்தையை சொன்னார். 19ஆம் வசனம், உன் குமாரனை என்னிடத்தில் தா என்கிறார். ஆனால் ஏன்? அவர் இப்போது என்ன செய்ய போகிறார்? அந்த சாரிபாத் விதவிக்கு பக்கத்தில் ஆதாம், நோவா, ஆபிரகாம், தாவீது எல்லோரும் நின்று கொண்டிருப்பதாய் கற்பனை செய்து பாருங்கள். அவர்களும் இப்படியே நினைத்திருப்பார்கள். இறந்த குழந்தையை கேட்கிறானே, என்ன செய்ய போகிறான்? உண்மையிலேயே அவர்களுக்கெல்லாம் புரிந்திருக்காது. ஏனென்றால் இதுவரை அவர்கள் எலியா செய்ததை கற்பனை கூட செய்திருக்க மாட்டார்கள். அந்த முயற்சிக்கான அடிப்படை கூட அவர்களுக்கு தெரியவில்லை. அவள் அந்த பிள்ளையின் சடலத்தை எலியா தூக்கி கொள்ள சம்மதிக்கிறாள். எலியா அவனை சுமந்து தனியாளாக தன் அறைக்கு செல்கிறார். படுக்கையின் மீது கிடத்துகிறார். மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படி மரித்த உடலை தொட்டதினால் எலியா தீட்டுள்ளவராய் அசுத்தமானவராய் இருக்கிறார். அவர் இப்போது ஜெபம் செய்கிறார். இதுவரை யாரும் செய்யாத ஒரு காரியத்திற்காக அவர் ஜெபம் செய்கிறார். என் தேவனாகிய கர்த்தாவே, நான் தங்கியிருக்க இடம் கொடுத்த இந்த விதவையின் மகனை சாக பண்ணினதினால் அவளுக்கு துக்கத்தை வருவித்தீரோ என்கிறார். முதல் தடவை விழுகிறார். அவன் எழுந்திருக்கவில்லை. அவர் ஜெபத்தை முடிக்கவில்லை. ஜெபத்தோடையே இருக்கிறார். இரண்டாவது முறை அவன் மேல் விழுகிறார். அவர் ஜெப நிலையிலேயே இன்னும் இருக்கிறார். அன்பானவர்களே, சாத்தியமே அற்ற ஒரு விஷயத்தை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம் நாம். அவர் மூன்றாம் முறை அவன் மேல் விழுந்து எழுகிறார். மீண்டும் ஜெபிக்கிறார். யாரும் இதுவரை கேட்காத ஒரு விண்ணப்பத்தை தேவ சமூகத்தில் வைக்கிறார். என் தேவனாகிய கர்த்தாவே, இந்த பிள்ளையின் ஆத்துமா அவனுக்குள் திரும்ப வர பண்ணும் என்கிறார். இது கர்த்தருக்கு ஆச்சரியமான விஷயமாக இல்லாதிருக்கலாம். ஆனால் ஆதாமின் காலம் தொடங்கி இதுவரை நடந்திராத ஆச்சரியமாயிருக்கிறது. ஒருவேளை அங்கே ஆதாம், நோவா, ஆபிரகாம், தாவீது எல்லாம் நின்று அதை பார்த்திருந்தால் என்ன நினைத்திருப்பார்கள்? ஆதாம் நினைத்திருப்பார், இப்படி ஒரு விண்ணப்ப யோசனை இருந்திருந்தால் என் அன்பான ஆவேலை எழும்பி வர செய்திருப்பேனே. இதே போல்தான் எல்லோருமே நினைத்திருப்பார்கள். அன்பானவர்களே, நீங்கள் உங்களுக்கு மிகவும் அன்பானவர்களிடம் எப்படி பேசிக்கொண்டிருப்பீர்களோ, ஒரு பாசமுள்ள தந்தைக்கு மிகவும் பிடித்த பாசமுள்ள மகனாக நீங்கள் இருந்து அவர்களோடு எப்படி உரிமையோடு எல்லாவற்றையும் கேட்பீர்களோ அப்படி. இதுவரை நீங்கள் அவர்களிடம் கேட்டிராத, ஆனால் உங்களுக்கு தெரியாமல் அவர்கள் வைத்திருந்த ஏதோ ஒரு பொருளை என் தந்தை தருவார் என்ற நம்பிக்கையில் கேட்கும்போது மிகவும் மகிழ்ச்சியுடன் உங்களுக்கு கொடுத்து விடுவாரோ அந்த விதமாக தந்தைக்கு அது ஆச்சரியமானதல்ல. அதை பல நாட்களாக, வருடங்களாக அவர் வைத்திருக்கிறார். அதை அவர் உங்களுக்கு தருகிறார். அன்பான தந்தையால் எவ்வளவு சந்தோஷத்தோடு தர முடியுமோ அந்த சந்தோஷம் தந்தைக்கு. எப்போதும் பாசமுள்ளவர்களாக, தந்தையோடு ஐக்கியம், அன்புள்ளவர்களாக நாம் அது பெறும்போது நமக்கும் அளவில்லா மகிழ்ச்சி. எலியா தேவனிடம் கொண்டிருந்த ஜெப உறவால் இது நடக்கும் என்று விசுவாசித்தார். தேவன் எலியாவின் விசுவாசத்தை அங்கீகரித்தார். அவருடைய ஜெபத்தினை கனப்படுத்தினார். அன்பானவர்களே, எலியா அற்புதங்களை செய்பவராக மட்டுமே நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் அந்த அற்புதங்களின் பின்னால் எவ்வளவு ஆழமான விசுவாசமுள்ள ஜெபம் இருக்கிறது என்பதை நாம் நினைவில் கொள்ள மறந்துவிட்டோம். இந்த அரிதான சம்பவம் விசுவாசிகளின், பக்தர்களின் ஜெப வாழ்விற்கு ஒரு புதிய வாசலை திறந்துவிட்டது. எலியா என்னும் மாபெரும் ஜெப மனிதன் கர்த்தரின் கையில் இருந்த ஒரு ஜெபத்தின் புதிய பரிமாணத்தின் சாவியை வாங்கி நமக்காக ஒரு ஜெப வாசலை திறந்து வைத்தார். இந்த சம்பவம் மூலம் இதுவரை திறக்கப்படாத ரகசியமான கதவு ஒன்று எல்லோருக்குமாக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதில் நுழைவதற்கு நாம் தான் தயாராக இருக்க வேண்டும். நம் ஜெபம் எப்படியா இருக்கிறது? ஜெபிக்கும் போது எலியாவை பக்கத்தில் உதாரணமாக வைத்துக் கொள்வோம். ஜெபிக்க வேண்டியதையும் ஜெபிக்க வேண்டிய விஷயத்தையும்
ஜெபிக்க வேண்டிய விதத்தையும் காரணங்களையும் ஆவியானவர் பார்த்துக்கொள்வார். தயவு செய்து படித்து பாருங்கள். ரோமர் 8:26, எபிரேயர் 11:35. அடுத்த பதிவு எலியா 5ஆம் பாகத்தில் நாம் சந்திப்போம், உரையாடுவோம். தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக. ஆமென். ஷாலோம் ஷாலோம்.